அன்பு ரசிக பெருமக்களே, தம்பி எம்கேஆர் அவர்களை பாராட்டி வெள்ளையக்கவுண்டம்பட்டி பொதுமக்கள் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பளிக்கிறார்கள். அவர்களுக்கு தம்பி நன்றி சொல்லுவார். எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளரும் என்னையே அத்தனை நடிகர்களும் அன்பு ஊட்டினாலும் ஒரு தாயாக இருந்து புதுக்கோட்டை நடிகர் சங்கத்தில் என்னை பாதுகாக்கக்கூடிய என்னுடைய மூத்தவர் எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் அவர்களுக்கும், வெள்ளையக்கவுண்டம்பட்டி கிராமத்துக்கு என்னை நிறைய தடவை அழைத்து வந்தது எங்கள் அண்ணன் எம்பி சுப்பிரமணிய அண்ணன் தான். இந்த மக்கள் அன்பை நான் பார்ப்பதற்கு காரணமே அந்த ஒரு மூத்தவர் எங்கள் அண்ணன் தான். இந்த வெள்ளையக்கவுண்டம்பட்டி கிராமத்தார் சார்பாக 501 நன்கொடை வழங்கி அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி 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 நன்றி. என்னுடைய மக பிறந்து இன்னைக்கு 12 நாள் ஆச்சு. எத்தனையோ பிள்ளைகளை நான் வளர்த்தாலும் என்னுடைய குழந்தைக்காக எத்தனையோ சித்தப்பன் பெரியப்பெல்லாம் இங்கே இருக்காங்க. அதே உண்மை. நான் அனாதை குழந்தைகளை வளர்த்தாலும் என் குழந்தைக்காக எத்தனையோ பேர் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். என்னுடைய மகளுக்காக இந்த புத்தாடை அம்பளிப்பாக வழங்கிய உனக்கு நன்றி. மகள்கிட்ட சொல்லிடுறேன், சித்தப்பா கொடுத்தேன். சரிப்பா, மண்டையை நல்லா வெட்டுறா போடா, பிள்ளை பார்த்து பயந்துருப்பா. நீ என்ன தரப்போற? ஒன்றும் இல்லையா? உள்ள போ, பொம்பளை பிள்ளைல நோண்டிட்டு கூட போ. எலக்ட்ரிக்கல் A to Z பி முருகேசன் உரிமையாளர், A to Z எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸ். இவை அனைத்தும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்யப்படும். கலிங்கப்பட்டி ஆலம்பட்டி ரோடு, திருச்சி 12. அந்த உறவுக்கெல்லாம் நன்றி. இவன் தான் நம்ம தம்பி. போ மூஞ்சில முழிச்சிட்டு பிள்ளை வத்தாலும் ரெட்ட பிள்ளை வர பிள்ளை அப்படியே எருத்தளிச்சது மாதிரி இருப்பேன். எப்பயுமே அப்படிதான் கஞ்சா ஓட்டுற மாதிரி நீங்களை வச்சுட்டு நாடகம் நடத்தி நான் சாலப்பட என்ன கருத்திலும் பொன்னலாம் குடி மது மரியா குறுகிய புதுக்கோட்டை மாவட்டம் பிராலிமலை தாலுகா மீனவள்ளி கிராமம் வெள்ளையக்கவுண்டம்பட்டி கிராமத்திலே அதிகாலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல கண்டெடுத்த அந்த சாமி ஸ்ரீ பட்டவன் கோயில் உற்சவத்தை முன்னிட்டு வெள்ளையக்கவுண்டம்பட்டி மதிமரியாக்குரிய நாவண்ணாவே சாமிக்கண்ணு கவுண்டர் அவர் தலைமையிலும் நாவண்ணா வா ஏழுமலை கவுண்டர் இவள் முன்னிலும் வெள்ளையக்கவுண்டம்பட்டி ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் வந்துள்ள சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குணங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான நகைச்சுவை நாடகம் கதம்பம் காமிக்ஸ் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். தற்சமயம் ஆடுகளத்திலே வெள்ளையக்கவுண்டம்பட்டி கிராமத்தால் நடத்தக்கூடிய இந்த வடமஞ்சு விரட்டிலே சென்ற இடமெல்லாம் பரிசுதனை தட்டி செல்லக்கூடிய காலை வருகதர இருக்கிறது. மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை எனது அன்பு அண்ணன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக பெருங்கொண்ட இரும்பை தூக்கினால் எலும்பு முறிந்துவிடும் என்பதற்காக ஒரே ஒரு சூடமுட்டாயை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள்பற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாக விளங்கி கொண்டிருக்கின்ற நாடக உலகத்திலே எத்தனை ஜாம்பவான்களுக்கு எல்லா நாடகம் தெரியும். அதிலே ஒரு ஜாம்பவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் சிரிப்பின் எதிரொலி சிந்தனைக்குரிய நல்ல மனிதர் புதுகை மண் கண்டெடுத்த டி.எம். கண்ணன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சரி வாட்டு பேர சொல்லிக்கிறேன், வள்ளிதர்மனால நினைச்சுவாங்க. அதுக்குதான் பொம்பளை தான் முக்கியம். நாட்டிய தாரக நடன சிங்காரி அருமையான பிள்ளை அடிப்பு அத்துறோம். அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 முட்டிய கவுத்துற மாதிரி பெட்டாக்ஸ் எல்லாம் அல்ல. நீ போய் சூம்பு. என் அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு நடன மங்கை
அதனைத் தொடர்ந்து எங்களது மணப்பாறையை சேர்ந்த ஆள் இம்புடுக்கான எனக்கு 3 அடி தான். ஆனா வாய் 80 ஒம்பளை வாயை ஒரு ஒம்பளை பேசி உள்ள போய் சொல்லிட்டு முண்டை இருக்கிறதுன்னு வந்து அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி ஸ்ரீ அவர்கள் மற்றும் ஒரு நடனம் அங்கேயாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமது உடம்பிலே கனமாக இருக்கிறார். பின் பெருங்கொண்ட ரெவடியா இருக்கலாம், இல்லை தினசரி 250 மூட சிமுண்டை இறக்கலாம் என்று நினைப்பீங்க. 7வது படிக்கிறவையா அரைஞ்சதுக்கு ஏன்ட்ட வந்து கேட்டு கொடுன்னு கேட்பேன். அப்படி ஒரு கோலத்தன்மை, தன்னுடைய தாயினுடைய அன்பும் தாயினுடைய அரவணைப்பை தவிர உலகம் தெரியாதவனை உலகம் தெரிந்த வைத்தவன் இந்த எம்கேஆர். என்னுடைய தம்பி இளையவன். இவன் பாட்டுக்கு எத்தனை பேர் அடிமை என்பது தெரியாது. இவனுடைய நகைச்சுவைக்கு நான் அடிமை என்பதை நான் சொல்லிக்கிறேன். சிரிக்க வைக்கிற திறமை அவன். ஏன்னா மடு அப்படி அடுத்த வட்டம் வரும்போது சிமுட்டு சாக்க கட்டு. எனது அன்பு தம்பி பெற்ற தாய் பாட்டை பாடுவியா? பாடு. பூரா தாய் பாசத்துக்கு இயங்கக்கூடிய உறவுகள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். எல்லாரும் அழுகிற மாதிரி பாடல் மண்ணே. ஏன் ஒரு 12 கிலோ மிளகாத்தூளை தூவி விடு. பாட்டு பாடுப்பா அம்மா வாட்ட அவங்கள அழுவாங்க. ஓ சிக்கு புக்கு ரயிலே கண்ட்ரோல் பாரு வஸ்டே சிக்கு வாலா என்னப்பா சிக்கு வாலா மயிலே ஓகே நாடி தூளே ஆற்ற வைரமே 60 அடி கம்பமே நீ வச்ச பனமரம் காய்ச்சிருச்சு, நீ விதைச்ச வெள்ளாம விளைஞ்சிருச்சு, இன்னைக்கு ஒரு ஜனா 1 கூடிருச்சு, அந்த ஒத்த பைய மருதமணியை காணாமே. நாடகத்துக்கு வந்தியா கேதம் சொல்ல வந்தியா? நீங்க அழுகிற மாதிரி படுத்து விரட்டி விட்டுக்கிட்டு கிழிச்சு அடிச்சு ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவான் அம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல அந்த வனம் எரிஞ்சது, அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச? கலங்கிடுவான் பிள்ளையின் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச? கலங்கிடுவான் பிள்ளையின் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து
பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் 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 கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் ஒரு பாட்டிலே 50 காசு கோழி முடிக்கிறாரா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மிருதங்க சக்கரவர்த்தி மிருகந்தவான் கோட்டையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பன் கோயில்பட்டியைச் சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை அடித்து காமிப்பார்கள் பலவாத்திய மன்னன் அந்த ஆளுதான் அதிரடி மண்ணை நம்மெல்லாம் கேரளாவில் வந்து 250 பேரை கூட்டு வர்றோம் சண்டை மேளம் நமக்குள்ளேயே அடிச்சு சண்டை எழுத்துட்டு போயிடுவாங்க இந்த ஆள் ஒரு ஆள் அந்த அடியெல்லாம் அடிப்பாங்க எனது அன்பு மாப்பிள்ளை மேலூர் இருந்து திருப்பத்தூர் செல்லுகின்ற பாலதையில் இருக்கக்கூடிய சருகு வளையவட்டி மண்ணுக்கு சொந்தக்காரர் அதிரடி மண்ணே என்னுடைய மாப்பிள்ளை சூர்யா சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டை இசைத்து கைதட்டை பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாளைக்கு போற ஊருக்கு ஜாமான கொண்டு போயா. போதுமையா? சூப்பர்யா. ஆட சண்டால ஒன்று உடச்சு விட்டானடா. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. உன்னுடைய உழைப்புக்கும் உன்னுடைய வாசிப்புக்கும் உலகம் ஒரு நாள் உன்னை நினைத்து கைதட்டும். சூப்பர். இந்த ஒத்த மாட்டு வண்டிக்காரன் என்ன செய்ய போறேன்? சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மூத்தவர் மணிமுத்து அவர்கள் சீன்தாளம். அந்த ரிமோட் எடுத்ததை அமர்த்தி விடுறான். மணிமுத்து இங்க வாங்க சிங்க. தாளத்தை எடுத்துருங்க. பாட்டு பாடுவே இல்லை. ஒரு பாட்டு பாடு, இல்லைன்னா ஈம அடங்காது. பாடுச்சிங்க. உண்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்கடா. மண்ணனை ஊற்றி எரிட்டா. ஆஃப் பண்ணி வச்சு நொலண்டா. ஹலோ ஹலோ. ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்பது மனதோடு ஊஞ்சலாடுது. ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்பது மனதோடு ஊஞ்சலாடுது. நிறம் உறங்காமலே நிறம் உறங்காமலே ஓரஞ்சமே ஓராயிரம் ஜுரம் ஜுரம் ஜுரம். ஒரு ராகம் பாடலோடு பாடு கேட்கது மனதோடு ஊஞ்சலாடு. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா, நெஞ்சில பால வாத்த வந்த செல்லம்மா, மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, வந்தார தூப்பினிலே தேனே தேனே. அரியஞ்சுதமே 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 அரியஞ்சுதமே. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா, நெஞ்சில பால வாத்த வந்த செல்லம்மா. அலுமாடோ அலுமா. இவனுக்கு பால் ஊத்துற மாதிரி இருந்துக்கிட்டு இவன் கண்ணில் வாழை ஊற்ற முடியாம காலம் கெட்டு போச்சு. அருமையான உண்மையிலேயே உன் திறமைக்கு நான் வாழ்த்துறேன் மணிமுத்து. சீக்கிரம் நாளை காலையில் மெட்ராஸ் போய் சூப்பர் சிங்கர்ல இடத்த புடி. முன்னாடி தள்ளி வைக்கானே போதுமானே. இங்கே நாளைக்கு பல லட்சம் பேருக்கு தெரியணும்னே கேமராவை கண்ட்ரோலா இருப்பேன் எப்பயுமே. அந்த வயரை எடுத்து வை போதுமானே. எதுக்கு மேல தள்ள முடியாதுனே. கேமரா அவங்க என்னை திட்டிட்டு போயிடுவாங்க. கேமரா என்னன்னா சினிமாவில் நடிச்சதுனால லைட்டிங் எனக்கு தெரியும்னே. உனக்கு தெரியலன்னா இங்க கூட வா. என்ன பண்ண சொல்ற? கூட்டம் அதிகமா இருக்கு. எந்த இடத்துல வச்சாலும் இடம் பார்த்தல நான் என்ன செய்வேன்? அதனை தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களை ஸ்ரீ முருகன் சவுண்ட் சர்வீஸ் கோயில்பட்டி முருகன். தங்கத்தேரில் முருகன் ஸ்ரீ முருகன் மைசன் வாழ்க வளமுடன். ஸ்ரீ முருகன் மைசன் வளர்க வளமுடன். ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு முருகன் மைசன் இதுதான். கோயில்பட்டி கிராமம் சொந்த ஊரும். காட்டில மேட்டில ஒளிக்கலாமா வெள்ளைய கவுண்டமட்டி மெடலானம்மா. ஸ்ரீ முருகன் மைசன் ஓராண்டு வாழ்க. ஸ்ரீ முருகன் மைசன் பல்லாண்டு வளர்க. என்ன வாடினாலும் ஒரு 100 ரூபா தர மாட்டியே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
ஏன்னா மை செட்டு போடுறது லேசு கிடையாது, ரொம்ப கஷ்டம் தான். என்னன்னு ஊரில் சோறு போட்டாங்களா என்னன்னா அது பட்டதானி மரத்தான் துணை, எம்கேஆர் துணையா, பெரிய காந்தி எம்ஏ துணை, எம்டி ஏகே துரை மகன்கள் சார்பாக 201. அவர் உங்கள் தீவிர ரசிகர். உடல்நல குறைவால் வர முடியவில்லை. அவர் நலம் மீண்டும் வர நன்கொடை எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கண்டிப்பாக கள்ளிச்சேரி காளிமுனியின் 11 நாளிலே எந்திரிக்க வைத்து காப்பாற்றி விடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி நன்றி. அதனைத் தொடர்ந்து சாப்பாடு உபயம் ஆர் சுப்பிரமணி சமையல் மாஸ்டர் வெள்ளைய கவுண்டம்பட்டி. டீ சோடா, சோடாவே காணாம எங்கே தயார் பண்ற இடத்துக்கு போயிருப்பார். டீ சோடா உபயம் சங்கர் வெள்ளைய கவுண்டம்பட்டி. வானவேடிக்கை உபயம் பட்டவன் குரூப்ஸ் வெள்ளைய கவுண்டம்பட்டி. முருகன் சவுண்ட் சர்வீஸ் சூப்பர் கோயில்பட்டி. உரிமை அழகர் நாகராஜு கோயில்பட்டி. அன்னம் டூலர் அண்ட் சைக்கிள் ஸ்போர்ட்ஸ் பாட்ஸ் கோயில்பட்டி. உரிமையாளர் நாவண்ணா வானா ஏழுமலை கவுண்டர் வெள்ளைய கவுண்டம்பட்டி. இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் வெள்ளைய கவுண்டம்பட்டி அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வெளியூர்லிருந்து வருகதந்த அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். இங்கே நான் என்னதான் பாடினாலும் நாங்க ஆடினாலும் அதையெல்லாம் விடுதலை 2 கேமராமேன் வேல்ராஜ் அண்ணன் கூட என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டது இல்லடா. நீங்க வர வர கிறித்துவம் பண்றீங்க. அந்த வீடியோ எடுத்து இந்த வீடியோ எடுத்து புட்டேஜ் கேட்டோம்னா அந்த இடத்துல பேட்டரி லோவாயிருச்சுன்றீங்க. இந்த உட்காந்துருக்காங்க ஒரு 10 பேரும் என் தம்பி. அதை நீங்க 10 பேரும் 10 பேருக்கும் வயிறு இருக்கு, 10 பேர்த்துக்கும் குடும்பம் இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும். யூடியூப்ல தொடர்ந்து 500 கேமரா கூட எடு, ஊர்ல மறைக்காம எடுங்க. சரிதானே? ஏன்னா அதே மாதிரி நான் மறைக்காம எடுங்கன்னு சொல்றேன்ல. இந்த வெள்ளைய கவுண்டம்பட்டி கிராமத்தை அகில உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழன் கைபேசிக்கெல்லாம் கொண்டு செல்வது யார் என்றால் யூடியூப் சேனல். இத்தனை கூட்டத்தையும் வர வைத்தது யூடியூப் சேனல் தான். அதனாலதான் எத்தனை சேனலுக்கு வந்தாலும் ஊருக்காரங்க ஒத்துழைப்பு கொடுங்க. யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் பசி என்பது ஒண்ணுதான். வாழ்த்துக்கள் உறவுகளை, வாழ்க வாழ்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் இல்லை அப்பல இருந்து முறைச்சுக்கிட்டே இருக்கானடா என்னடாவே. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவன். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிக்குளம் கிராமத்திலே எத்தனை பேர் கஞ்சி இல்லை சாப்பாடு இல்லையாட்டாலும் இருக்க இடமில்லாட்டாலும் எம்கேஆர் அன்பாலயம் இருக்கிறது. எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் போயிட்டு டான்ஸ் வரும். எல்லாத்தையும் கவனமா ஒண்ணு கேளுங்க. டான்ஸ் 2 பிள்ளைய வருங்க, அது வாட்டுக்கு மங்க மங்கன்னு குதிக்கிங்க. அதுக்கப்புறம் நான் மருதமணி அண்ணன் வருவான். அதுக்கப்புறம் கண்ணா அண்ணன் இன்னொரு டான்ஸ் வருவாங்க, அதையும் உட்காந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் கோடாங்கி சீன்லாம் இருக்கு, பார்க்குறவங்க உட்காந்து பாருங்க. வேலை இருக்கு அப்படின்றவங்க சொல்லிக்கிறாம குளிக்கிறாம அப்படியே வண்டி எடுத்து போங்க. தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் வேகம், அந்த கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும். மகனேவா நீ சொந்த காலிலே நின்று தலை சுற்றும் பூமியை வெல்லு. இது அப்பன் சொல்லிய சொல்லு. மகனேவா மூடிக்கொண்டு
ஏபிஜே அப்துல் கலாம் கபடி குழு பிரபு நினைவாக வெள்ளையக்கோன்பட்டி ஊரார் பி ராஜேஷ் பழனியப்பன் அவர்கள் முத்தப்பா அன்னை பாடலை பாட சொல்லி ரூபாய் 101. இந்த சிட்டையை எங்கன்னு எடுத்த மஞ்சளா இருக்கு என்னன்னு அண்ணே ஊர்காட்டனே ஊர்காட்டையார மணி அண்ணே இந்த உலகத்துல நல்லது செய்ய போனா சில நேரத்துல அது தீமையா முடியும். ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். முருகம்பட்டி கா ராமலிங்க மகன் ராவணா ஐயப்பன் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ஒரு சிப்பு அரிசி கொடுத்திருக்கிறார். அந்த முருகம்பட்டி கா ராமலிங்க மகன் ராவணா ஐயப்பன் அவர்களுக்கும் ஒரு கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முருகப்பட்டியா முருக்கப்பட்டி நீதானப்பா? முருக்கப்பட்டி வாழ்த்துக்க. அந்த மேனேஜரை தள்ளி வை, என் பாட்டுக்கு இட்லிக்கு ஊற போட்டுருவேன். இவங்களை வச்சுக்கிட்டு இந்த அன்பாலயம் நடத்தி ஒரு கதை சொல்லவா? இந்த ஆளுக்கு தான் இந்த கதை, உனக்கு தான். ஜப்பான்ல இருந்து ஒரு பெரிய அதிபர் தமிழ்நாட்டுக்கு டூர் வந்திருக்காங்க. அப்படி வரும்போது தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கும்போது எல்லாம் 100 நாள் வேலை அது இதுன்னு கஷ்டப்பட்டு கிடந்திருக்காங்க. அப்போ இந்த ஜப்பான் நாட்டு அதிபர் நம்ம ஒரு தொழிற்சாலையை கட்டி வச்சு இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு பல லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கட்டணம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு படவடன்னு வந்து விழுந்துட்டேன். அந்த என்னன்னு தெரியல, அவன் விதி படக்குன்னு மதுரை பெரியாஜபுரத்தில் சேர்த்தாங்க. ஜப்பான் நாட்டு அதிபர் நம்ம நாட்டில் வந்து ஒரு தொழிற்சாலை கட்டணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆளுங்க ராஜான ஆளுகளா பூரா ஆளுக்கு அவன் கொலைஜாமியை கும்பிட்டு தீச்சட்டி எடுக்கிறாங்க, காவடி எடுக்கிறாங்க, வேலை கொடுத்துறாங்க. இந்த ஜப்பான் நாட்டு அதிபர் பெட்டில் சீரியஸா படுத்து கிடக்கும் போது இந்த சுவாச டியூப் அதெல்லாம் மாட்டி விட்டாங்க. அவர் மூச்சை இழுத்து விடுறார். ஒரு இலவட்டத்தை பக்கத்தில் நிப்பாட்டிட்டாங்க. அவர் முழிச்சு எதுவும் கேட்டாருன்னா தண்ணி வெண்ணியை கொடுறான். இவன் என்ன பண்ணிக்கிட்டேன், பக்கத்தில் நின்றுக்கிட்டே பிரிப்பேடு விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்கேன். அப்போ ஜப்பான் நாட்டு அதிபர் சீரியஸா பட்டில் படுத்து கிடந்தவன் கண்ணை பட்டாரம் திறந்து சீயா மீயா கீயான் நம்மாலு பேச்சு வருதே பொழைச்சுக்கிட்டேன் போல. மறுபடியும் கேம் விளையாண்டுருக்கேன். மறுபடியும் ஜப்பான் நாட்டு அதிபர் 2 கண்ணு செவக்கிற அளவு கத்திருக்கேன். இவன் ஆகா சத்த ரொம்ப பெருசா இருக்கே பொழைச்சுக்கிறான்னு மறுபடியும் கேம் விளையாண்டு கடைசியா சீயா மீயா கீயான்ட்டே செத்து போனேன். வந்துட்டான ஜப்பான்ல இருந்து ஒரு 250 பேர் பிளேட்ல வந்து ஜப்பானில் பெரிய அதிபர் தமிழ்நாட்டில் வந்து சுற்றி பார்க்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு கம்பெனி கட்டி வேலை கொடுப்போம்னு இருந்தவர் எப்படி செத்தாரு? இவர் ஜாகும்போது பக்கத்தில் யார் இருந்தாலும் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டுவிட்டாங்க. அந்த பயலை ஏவி விட்டாங்க. நாங்கள்லாம் வெளியே தான் நின்ட்டான். இந்த தம்பி தான் ரொம்ப நேரம் ஜெல்ல நோட்டிக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவரை பார்த்துட்டாங்க 2 வார்த்தை என்னமோ கத்திக்கிட்டு இருந்தாரு. என்னடா சொன்னாரு? நான் பக்கத்துல இருந்து ஜெல்ல நோடிக்கிட்டே இருந்தேன். இவர் கண்ணை மூடி கிடந்தவர் கண்ணை திறந்துக்கிட்டு என்னைய பார்த்து செய்யா மீயா கியாண்டார். மறுபடியும் என்னைய பார்த்து முறைச்சுக்கிட்டு செய்யா மீயா கியாண்டார். கடைசியா செய்யா மீயா கியாண்டார், செத்து போனார். கொண்டது நீதாண்டா, வண்டியில ஏறான்ட்டார். என்னன்னு கேள். இவன் ஜீரிஜா அந்த ஜப்பான் நாட்டு அதிபர் பெட்ல படுத்து கிடந்திருக்கான். அவனுக்கு இந்த சுவாச டீப்பை மூக்குல வச்சவங்க இந்த டீப்பை தரை கீழே போட்டு வந்திருக்காங்க. இவன் அந்த டீப் மேல ஏறிட்டு கேம் விளையாண்டுருக்கான். அவன் மூச்சு திணறி சியா மியா கியா டீப்புல இருந்து காலை எறான் இருக்கேன். அவன் நாட்டு பாசியர் மறுபடியும் மூச்சு திணறிட்டேன். சியா மியா கியா எறா காலை டீப்புல இருந்து கடைசியா ஜியா ஐயா கொண்டே விட்டாரோ. அதுதான் சொல்றேன், நல்லது செய்ய போனா சில நேரம் தீமையா முடியும். நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. போயிட்டு இந்த பொம்பளை பிள்ளைய அமைக்கிறேன். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும்.